ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 8th ஸ்டாண்டர்டில் வந்து அம்பேத்கரை பற்றி பார்க்கலாம். 1891 ஏப்ரல் 14 வந்து பிறந்திருப்பார். ராம்ஜி சக்பால் பீமாபாய் வந்து அவங்களுடைய பேரண்ட்ஸு. மகாராஷ்டிராவில் ரத்னகிரி டிஸ்ட்ரிக்டில் வந்து அம்பவாதி அப்படின்ற ஒரு பிளேஸில் பிறந்திருப்பார். தென் வந்து பார்த்தோன்னா அவருடைய ஆசிரியர் வந்து மகாதேவ் அம்பேத்கர். இவர் மீது கொண்ட அன்பின் காரணமாக அவர் வந்து அவருடைய பேரை வந்து பீமாராவ் சக்பால் அம்பவாதேக்கர் அப்படின்ற பேரை வந்து பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாற்றிருப்பார். 1907 வந்து அவருடைய ஸ்கூலிங் முடிஞ்சது. பரோடா மன்னரோட உதவியோட மும்பை யூனிவர்சிட்டியில் வந்து படிச்சிருப்பார். 1912 வந்து அவருடைய யூஜி டிகிரியை கம்ப்ளீட் பண்ணுவார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா 1915 வந்து இந்திய வணிகம் அப்படின்ற ஒரு ஆய்வுக்கோசரம் முதுகலை பட்டம் பெற்றிருப்பார். அதுக்கப்புறம் இந்தியாவில் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும் அப்படின்ற தலைப்பில் வந்து ஒரு ஆய்வு கட்டுரை எழுதியிருப்பார். அதுக்கப்புறம் வந்து அம்பேத்கரோடைய ஃபஸ்ட்டு நூல், அதாவது அச்சில் வெளிவந்த ஃபஸ்ட்டு நூலே வந்து இந்த இந்தியாவில் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும் அதுதான். அப்புறம் இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் அப்படின்ற ஆய்வுக்கோசரம் கொலம்பியா யூனிவர்சிட்டி வந்து இவருக்கு முனைவர் பட்டம் கொடுத்துருப்பாங்க. தென் 1920 வந்து பொருளாதார படிப்புக்கோசரம் லண்டன் போயிருப்பார். அதுக்கப்புறம் வந்து 1921 முதுநிலை அறிவியல் பட்டம் வாங்கியிருப்பார். தென் 23 வந்து ரூபாய் பற்றிய சிக்கல் பற்றிய பிரச்சனை அப்படின்ற ஒரு ஆராய்ச்சி கட்டுரை முனைவர் பட்டம் வாங்கியிருப்பாங்க. இந்த ரூபாய் பற்றிய பிரச்சனை அப்படின்றத வச்சு தான் வந்து ஆர்பிஐயே வந்து உருவாக்கியிருப்பாங்க அந்த ஒரு புக்கு, அந்த ஐடியாவால். அதுக்கப்புறம் 1924 ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிச்சிருப்பார். தென் வந்து ஒரு பொன்மொழி பாருங்கள், நான் வணங்கும் தெய்வங்கள் வந்து பார்த்தோன்னா முதல் தெய்வம் வந்து அறிவு, 2வது சுயமரியாதை, 3வது நன்னடத்தை அப்படின்னு சொல்லியிருப்பார். தென் வந்து 1930 வந்து என் மக்களுக்கு நியாயமாக என்ன கிடைக்கணுமோ அதுக்கோசரம் வந்து நான் போராடுவேன், அதே சமயத்தில் சுயராஜ்ய கோரிக்கைகளை முழு மனசோட ஆதரிப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கும் இல்லையா, அப்போ வந்து சொல்லியிருப்பார்.